செக்யூரிட்டியை அலர்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. இங்க கத்தாரில் இருக்கக்கூடிய யுஎஸ் எம்பசி மீது தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிற அச்சத்தினால இப்போ தன்னுடைய மிலிட்ரி மேன்ஸ் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு எதனால வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியாக இன்னைக்கு 30ஆம் தேதி மார்ச் மாதம் திங்கட்கிழமை அதிகாலையில் குவைத்தில் ஒரு அட்டாக் நடந்தது. மின் உற்பத்தி நிலையத்தின் மீதும் கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய அந்த ஆலையின் மீதும் அட்டாக் நடந்தது. இதில் அந்த ஆலைக்கோ இல்லை மின் உற்பத்தி நிலையத்துக்கோ பெரிய அளவில் சேதாரம் ஏற்படலை. ஏன்னா ஈரான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணது குவைத்தினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை. இதை அட்டாக் பண்ணும்போது அதில் இருந்து உதிரி பாகங்கள் வெடிக்கும்ல, அப்படி வெடித்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியர் மேலே அப்படியே விழுகுது. அது விழுந்த காட்சிகளை நேரடியாக பார்த்த நபர்கள் சொன்ன தகவலை தான் இப்போ நான் உங்களுக்கு பகிர்றேன். அவர் இப்போது இறந்து போயிட்டார் அப்படிங்கிற தகவல். ஸோ ஒரு இந்தியருடைய மரணம் அப்படிங்கிறது எப்படி நிகழ்ந்ததுன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்னால. சரி, குவைத்தில் இருக்கக்கூடிய அந்த மின் உற்பத்தி ஆலைக்கோ இல்லை மற்ற இடங்களுக்கோ ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பொருட்கள் சம்பாரிச்சிக்கலாம், உயிரை சம்பாதிக்க முடியாது. அதான் அங்கே இருக்கக்கூடிய எதேச்சையான உண்மை. லாஸ்ட் இயர் வாஷிங்டன் டிசியில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்துக்கும் அமெரிக்காவோட இராணுவ ஹெலிகாப்டருக்கும் இடையில நடுவானில் ஏற்பட்ட மோதல் காட்சிகளை விவரிக்கக்கூடிய காணொளி ஒன்று இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இதை ஏன்டா இப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே தோணுச்சு. இதில் 67 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை கடந்த முறையை நீங்கள் பார்த்துருப்பீங்க.